வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி கட்டுச்சேவல் சந்தில் தான் இருக்கோம். இந்த இடத்தோட கரெக்ட் லொக்கேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணகிரிலேருந்து டோல்கேட் தாண்டி பெங்களூர் ஹைவேஸில் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த சந்தை அமைஞ்சிருக்கு. சந்தை என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தான் இங்கே வந்து சந்தை நடக்கும். ஆனால் கட்டுச்சேவலை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை சாயங்காலம் ஒரு 3 to 4 மணிலேருந்தே வந்து வியாபாரம் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த சந்தையோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா மற்றும் கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய வியாபாரிகளுக்கு வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது. ஆந்திரா, கர்நாடகா மட்டும் இல்லைங்க, பாண்டிச்சேரி, மைசூர், தெலுங்கானா போன்ற பல இடங்களிலிருந்து வியாபாரிகள் இங்கே வராங்க. வியாழக்கிழமை சாயங்காலம் நடக்கிற வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா, வியாபாரிகளுக்குள்ளாவே வந்து பொருள் கைமாறிக்கும். அதாவது இந்த பக்கம் ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்செங்கோடு, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் இந்த மாவட்டத்திலேருந்து வர வியாபாரிகள் வந்து கோழி எடுத்துகிட்டு வருவாங்க. ஆந்திரா, கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய வியாபாரிகள் வந்து அதை வாங்கி வியாபாரத்துக்கு கொண்டு போகிறதுக்காக பேக் பண்ணி வச்சுப்பாங்க. கட்டுச்சேவலை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 2500லேருந்து அதிகபட்சமாக 12,000 13,000 வரைக்குமே இங்கே போகுது. இங்கே நிறைய வியாபாரிங்க வரதுனால பொருளுக்கு தகுந்த ரேட்டு வந்து கண்டிப்பாகவே இங்கே வந்து கிடைக்கும். நீங்கள் ஏதாவது கட்டுச்சேவல் விற்க எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா, வியாழக்கிழமை சாயங்காலம் ஒரு 6 மணிக்கெல்லாம் வர்றது ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு சேவல் வந்து ப்ரீடிங்காக வளர்க்குறதுக்கு வேணும் அப்படின்னும்போது நீங்கள் காலையில் டைம் வர்றது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா காலையில் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குற கஸ்டமர் வந்து கொண்டு வராங்க. அவங்க வந்து ஓரளவுக்கு ரேட்டு கட்டுப்படியானவே கொடுத்துருவாங்க. ஆனால் வியாபாரிங்க வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இல்லை எனக்கு ரெடி கண்டிஷனில் கட்டுச்சேவல் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் வியாழக்கிழமை சாயங்காலம் ஒரு 6 to 7 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி கண்டிஷனில் நிறைய சேவல் இருக்கும். ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட சேவல் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வந்து எந்த சேவல் பிடிக்குதோ அதை நீங்கள் பேரம் பேசி நீங்கள் எடுத்துக்கலாம். குந்தாரப்பள்ளின்றது கட்டு சேவலுக்கான சந்தை மட்டும் இல்லை நண்பா, இங்கே இன்னொரு விஷயமும் ஃபேமஸ். அது வந்து பார்த்திங்கன்னா கிளிமூக்கு. மேக்ஸிமம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்குமே வந்து கிளிமூக்கு, குஞ்சுக, சேவலுங்க, வெடைங்க எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். உங்களுக்கு கறிக்காக நாட்டுக்கோழி வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கிலோ 480 முதல் 550 வரைக்குமே இங்கே கிடைக்கும். இது வந்து சீசனுக்கு சீசன் வந்து மாறுபடும். முடிஞ்ச வரைக்கும் பட்டா சேவல் வந்து கொண்டு வராதீங்க. பட்டா சேவலுக்கு வந்து சரியான வந்து விலை வந்து ஈவினிங் டைமில் கிடைக்காது. பட்டா சேவல் விற்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் டைமில், அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் வந்தீங்க அப்படின்னா வளர்க்குற பார்ட்டிங்கிட்ட உங்களுக்கு வந்து சரியான வந்து விலை கிடைக்கும். சேவலோட விலை நிலவரம் நம்ம எதுவுமே வந்து போடலை. நம்ம வீடியோ எடுக்கிற ஐடியாவிலேயே நம்ம போகல. நம்மக்கிட்ட வந்து பெருவிடை குஞ்சுங்க வந்து ஒரு 20 பீஸ் இருந்தது. அதை விற்கலான்ற ஐடியாவில் தான் நம்ம போனோம். சரி சும்மா தானே இருக்கும், வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவை போட்டேன். ஒவ்வொரு சேவலையும் குறிப்பிட்டு விலை சொல்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது நண்பா. ஏன்னா 100 பேருக்கு மேலே வந்து வியாபாரிங்க இருப்பாங்க. ஒருத்தரும் 8 பொருள் 10 பொருள் வச்சுருப்பாங்க. நம்ம ஒன்று ஒன்றா கேட்குறது அவங்க கடுப்பாகி கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க. சேவலோட உண்மையான ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பேரம் பேசி வியாபாரம் தீரும்போது தான் தெரியும். பொதுவாக கோழி வளர்க்குற எல்லாருமே வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தையை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே என்ன கோழி என்ன விலை நிலவரம் எப்படி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் கோழியை வாங்கி வளர்க்க ஆரம்பிங்க. நீங்கள் இப்போ ஏதோ ஒரு கோழியை வாங்கி வளர்த்துட்டு எனக்கு 4000 போகும் 5000 போகும் அப்படின்னு கனவு காணாதீங்க. கண்டிப்பாக அது வந்து சந்தைப்படுத்தும் போது நிறைய வந்து பாதிப்பு ஏற்படும். உங்களால் வந்து அதுக்கு சரியான விலைக்கு வந்து விற்க முடியாது. முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நண்பா. பொதுவாக நீங்கள் ஒரு பொருளை விற்க சந்தைக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா அந்த பொருளோட விலை தோராயமாக ஒரு 4000 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அது 4000 சொல்லக்கூடாது ஆன்லைனில் விற்கிற மாதிரி. ஏன்னா இது வந்து இங்கே பேரம் பேசுவாங்க. நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 2000 2500 வந்து சேர்த்து சொல்லணும். அப்போ தான் வந்து நீங்கள் நினைக்கிற 4000க்கோ இல்லை 3500 3800 அந்த ரேஞ்சுக்காக உங்களால் விற்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க நண்பா. என்னடா இவன் இந்த சேவல் வந்து செங்கருப்பு, இது வந்து 4.5 கிலோ இருக்குது, நல்லா சண்டை அடிக்கும், இதனோட விலை வந்து பார்த்திங்கன்னா 6000 அந்த மாதிரி எதுவுமே சொல்லலைன்னு நினைக்காதீங்க. அப்படி சொல்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச எந்த யூஸுமே கிடையாது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நேரில் போயிட்டு சந்தை அனுபவத்தை கற்றுக்கோங்க நண்பா. அது ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். குந்தாரப்பள்ளி சந்தையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தகவல் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. நம்மக்கிட்ட 1 மாதம் 2 மாதம் நிறைவடைந்த கட்டுச்சேவல் குஞ்சுகள் இருக்குது நண்பா. தேவைப்படுற நண்பர்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பண்ணையோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் மத்தூரில் இருக்குது நண்பா. கோழி வளர்ப்பு, நோய் மேலாண்மை இதை பற்றி ஏதாவது தகவல் வேணுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். தயக்கம் இல்லாமல் கால் பண்ணி கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் சொல்கிறேன். வீடியோவில் வந்து சில பல குறைகள் இருக்கும் நண்பா. நம்ம அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய எடிட்டர் கிடையாது, வீடியோகிராஃபரும் கிடையாது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன். நிறைய நண்பர்கள் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து சிக்ஸ் கேட்குறீங்க. இப்போதைக்கு வந்து நம்மளால் ட்ரெயினில் டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ண முடியாது நண்பா. இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும் அதுக்கான டைம். அப்போ நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.